ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் குக் வித் சௌமி. இன்றைக்கி நம்ம சூப்பர் அண்ட் டேஸ்டியான கருணக்கிழங்கு வறுவல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம பார்த்திங்கன்னா நார்மலாக மீன்லாம் எப்படி வரப்போமோ அந்த ஸ்டைலில் நான் பண்ணி காமிச்சிருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம கருணக்கிழங்கை இந்த மாதிரி பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பாத்திரம் வச்சுட்டு அதில் தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றிட்டு கருணக்கிழங்கு ஒரு ஆஃப் பாயில் நம்ம பண்ணி எடுத்துக்கணும். கொஞ்சமாக மஞ்சள் சேர்த்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம கருணக்கிழங்கு எல்லாத்தையும் அதில் போட்டுக்கலாம். போட்டு இதை ஒரு அரை வேக்காடு வர அளவுக்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு 50 to 60% வெந்தால் போதும் நமக்கு. இப்போ இந்த தண்ணியிலே நல்லா வெந்து வரட்டும். ஃபஸ்ட்டு கருணக்கிழங்கு நம்ம கட் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி வேக வச்சு எடுத்துக்கணும். நம்ம குக்கரில் வேக வச்சிடக்கூடாது. குக்கரில் போட்டோம் அப்படின்னா நல்லா குழஞ்சி வந்துடும். அதனால் இந்த மாதிரி தான் வேக வைக்கணும். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து வேக வைக்கும்போது அதோட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா வேக ஆரம்பிச்சிருச்சு. தண்ணி பாருங்கள், ஃபஸ்ட்டு ஊற்றுனதை விட இப்போ வற்றிருச்சு பாருங்கள். அந்தளவுக்கு நல்லா வற்றி வந்திருக்கு. இனிமேல் நல்லா அந்த தண்ணிலாம் வற்றி வரணும் நமக்கு. இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு காட்டுறேன். இப்போ பாருங்கள், இன்னுமே நல்லா தண்ணி வற்றி வந்திருக்கு. ஓரளவுக்கு நமக்கு கருணக்கிழங்கு வெந்துருச்சு பாருங்கள். இப்போ கட் பண்ணோன்னா இந்த மாதிரி கட் பண்ண வருது. நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டுட்டு நம்ம கருணக்கிழங்கை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், கருணக்கிழங்கு எல்லாத்தையும் நம்ம வேக வச்சு எடுத்து வச்சாச்சு. இப்போ இதுக்கு மசாலா போட்டுக்கலாம். மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். நான் மொத்தமாக நம்ம மிளகாய் தனியாக சேர்த்து அரைப்போம்ல, அந்த தூள் தான் சேர்த்துருக்கேன். கரம் மசாலா கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். நமக்கு தேவையான ஸ்பைசஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம். மிளகுத்தூள் சேர்த்துருக்கேன். இப்போ மிளகுத்தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ எல்லா ஸ்பைசஸும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுடணும். அப்போ தான் எல்லா பக்கமும் எல்லாம் இப்போ இதுவாக சூப்பராக இருக்கும். இப்போ பூண்டு ஒரு 10 பல் பூண்டு நல்லா நசுக்கி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். பூண்டோடு சேர்த்து பண்ணும்போது அதோடய ஃப்ளேவரும் டெக்ஸ்சரும் ரொம்ப சூப்பராக இருக்கும் நமக்கு. பூண்டு சேர்த்தாச்சு. இப்போ நல்லா தண்ணி ஊற்றி கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் கெட்டியாக. இப்போ பாருங்கள், நல்லா தண்ணி ஊற்றி நான் கெட்டியாக மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டேன். நிறைய தண்ணி ஊற்றிடக்கூடாது. இப்போ நம்ம மீன் எப்படி கோட் பண்ணி எடுப்போமோ அதே மாதிரி நம்ம கருணக்கிழங்கில் இந்த மசாலா எல்லாத்தையும் கோட் பண்ணி அதை ஊற வச்சு எடுத்துக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி ஒவ்வொரு பீஸாக எடுத்து நல்லா மேரினேட் பண்ணணும். நம்ம சேர்த்துருக்க உப்பு, மிளகாய்த்தூள், மிளகுத்தூள் எல்லாமே நல்லா மேரினேட் ஆகி வரணும். எல்லா பக்கமும் உப்பு, காரம் எல்லாமே ஈவனாக வரணும். நம்ம நார்மலாக அதை தவா ஃப்ரை தான் இன்றைக்கி பண்ண போகிறோம். நம்ம தோசைக்கல்லில் தான் ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். இப்போ தோசைக்கல்லில் நம்ம ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான மசாலாஸ் தான் நம்ம சேர்த்துருக்கோம் மீனுக்கு. நீங்களும் இதே மாதிரி எல்லா துண்டுகளையும் நம்ம மேரினேட் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் நான்வெஜ்ஜாக சாப்பிட்ணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா மீன் வாங்கினீங்கன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி மீன் வறுவல் பண்ணுங்கள். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ எல்லாத்துலேயும் நம்ம மசாலா தடவி வச்சாச்சு. இது நல்லா ஒரு அரை மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் ஊறட்டும். இப்போ நம்ம எண்ணெய் வச்சுக்கலாம். இப்போ 1 மணி நேரத்துக்கு அப்புறம் காட்டுறேன். இப்போ பாருங்கள், தோசைக்கல் நான் வச்சுட்டேன். கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம் தோசைக்கல்லில். இப்போ 1 மணி நேரமாக நல்லா மேரினேட் ஆகிடுச்சு நமக்கு. இப்போ நம்ம பீஸ் எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம் தோசைக்கல்லில். நமக்கு தேவையான அளவுக்கு எத்தனை பீஸ் வேணுமோ அத்தனை பீஸ் நம்ம அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இந்த மாதிரி ஒன்றோட ஒன்று வேகிற அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக இடம் விட்டு நல்லா நம்ம அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கணும். எண்ணெய் விட்டுட்டு நல்லா 2 பக்கமும் நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வரணும். வர அளவுக்கு நம்ம இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். அப்போ தான் நமக்கு டேஸ்ட் ரொம்ப சூப்பராக நமக்கு மீன் மாதிரியே கிடைக்கும். மீன் வறுவல் சுவையில் நமக்கு இந்த மாதிரி கருணக்கிழங்கு வறுவல் பண்ணும்போது குழந்தைங்களும் ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. நம்ம நார்மலாக மீன் வறுவல் பண்ணுவோம், அதே டைப்பில் நம்ம இன்றைக்கி கருணக்கிழங்கு வறுவல் பண்ணியிருக்கோம். ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். நம்ம வீட்டில் ரசம் அந்த மாதிரி தயிர் சாதம் இல்லை வெரைட்டி சாதம் செய்கிறோன்னா இந்த மாதிரி நல்லா காரசாரமான சைட் டிஷ் கொடுக்கும்போது ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. நமக்கு காம்பினேஷனும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப பிடிக்கும். பாருங்கள், ஒரு பக்கம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிடுச்சு. இப்போ அடுத்த பக்கம் நான் ஒன்று ஒன்றா திருப்பி போட்டுக்கிறேன். இதே மாதிரி 2 பக்கமும் நம்ம எல்லா பீசஸையும் திருப்பி போட்டுக்கணும். அப்போ தான் நமக்கு ரொம்ப ரொம்ப சூப்பர் அண்ட் டேஸ்டியான வறுவல் நமக்கு கிடைக்கும். பாருங்கள், வெஜிடேரியன்ஸாக இருந்தால் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் வெஜிடேரியனாக இருந்தீங்கன்னா நீங்கள் மீனில் கூட ட்ரை பண்ணலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா கலர் சேஞ்ச் ஆகி ஆனதுக்கப்புறம் நம்ம வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். பாருங்கள், 2 பக்கமும் நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வந்துடுச்சு. நல்ல ஒரு தயிர் சாதம், ரச சாதம், இல்லைனா லெமன் ரைஸு,
இந்த மாதிரி ரைஸுக்கெலாம் ரொம்ப வந்து சூப்பராக இருக்கும். சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம். ஈவன் நார்மலாக நம்ம சாப்பிட்றதுக்குமே நல்லா சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு நமக்கு. இப்போ இதே மாதிரி கொஞ்சமாக வந்துட்டு எண்ணெய் வந்து நான் அப்ளை பண்ணிக்கிறேன். சேர்த்துட்டு இப்போ நம்ம ஒரு துண்டாக வந்து பொரிச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ நம்ம கருணக்கிழங்கு எல்லாத்தையும் ஃபுல்லாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுக்கலாம். இதே மாதிரி நம்ம நல்லா வந்து பொரிச்சு எடுத்துக்கலாம். நம்மளால் எத்தனை துண்டுகள் சேர்க்க முடியுமோ அத்தனை துண்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சம் இடம் விட்டுட்டு இந்த மாதிரி சேர்த்துக்கலாம். நல்லா வந்து கலர் சேஞ்ச் ஆகி வரணும் ஃப்ரெண்ட்ஸ். 2 பக்கமும் நல்லா வந்துட்டு நம்ம சேர்த்துருக்க மிளகாய் தூள்லாம் பச்சை வாசனை போக நல்லா வந்துட்டு வறுபட்டு வரணும். கலர் நல்லா சேஞ்ச் ஆகி ரொம்ப சூப்பராக வரணும் நமக்கு. நம்ம மீன் எப்படி குக் பண்ணுவோமோ அதே மாதிரி தான் நம்ம குக் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு நான் வந்து அடுக்கிட்டேன். இப்போ நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், திருப்பி போடும்போதே உங்களுக்கு தெரியும் நல்லா கலர் சேஞ்ச் ஆனது. நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் பார்க்கும்போதே சூப்பராக இருக்கும் நமக்கு டேஸ்ட்டு. இந்த மாதிரி வறுவல்லாம் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட சேனலை நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் தினம் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு வந்து சேரும் நோட்டிஃபிகேஷனில். நிறைய டிஃப்ரெண்ட்டான இந்த மாதிரி பொரியல் ரெசிபிஸ்க்கு நம்மளோட ப்ளேலிஸ்ட்டில் போய் செக் பண்ணிங்கன்னா பொரியல் ரெசிபின்னு நான் ஒரு லிஸ்ட்டு வந்து கொடுத்துருக்கேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வகையான பொரியல் ரெசிபி வந்து கொடுத்துருக்கேன். கருணக்கிழங்குலேயே ஒரு 2-3 வகையை வந்து நான் கொடுத்துருப்பேன். உங்களுக்கு எது வந்து டேஸ்ட்டு நல்லாயிருக்கோ நீங்கள் வந்து அதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இப்போ எல்லாமே நல்லா வந்து கலர் சேஞ்ச் ஆகி வந்துச்சு பாருங்கள். இந்த அளவு கலர் சேஞ்ச் ஆகி வரணும். நல்லா இந்த அளவுக்கு மிளகாய்த்தூள் எல்லாமே வந்து பச்சை வாசனை போக நமக்கு ரெடி ஆகி வரணும். அப்போ தான் நமக்கு ரொம்ப வந்து சுவையாக கிடைக்கும். தயிர் சாதத்தை சாப்பிட்டோன்னா வேறு லெவலில் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி சைட் டிஷ்ஷுக்கு ஏற்ற மாதிரி நம்ம மெயின் டிஷ்ஷு பண்ணணும். எப்போயுமே குக்கிங் பொறுத்த வரைக்கும் நம்ம சின்னதாக ஒரு விஷயம் பண்ணாலும், இப்போ நம்ம காரக்குழம்பு அந்த மாதிரி ஏதாவது வைக்கிறோன்னா கூட்டு பொரியல் அந்த மாதிரி வந்து செஞ்சு சாப்பிட்ணும். அதே மாதிரி வந்து ரசம், சாம்பார், இந்த மாதிரி தயிர் சாதம், வெரைட்டி ரைஸ் அப்படின்னா இந்த மாதிரி காரசாரமான வறுவல் ரெசிபியை சைட் டிஷ்ஷாக கொடுக்கணும். அப்போ தான் நம்ம சாப்பிட்ற உணவில் டேஸ்ட் வந்து நமக்கு ரொம்ப சூப்பராக பிடிக்கும். நம்ம நார்மலாக எந்த உணவு செய்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம தொட்டுக்கு கொடுத்தா தான் எல்லாருமே ரொம்ப வந்து என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. இப்போ பாருங்கள், ரொம்ப ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சமாக வந்து கருவேப்பிலையும் ஒரு கொத்து நான் வந்துட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். கருவேப்பிலையோட ஃப்ளேவர் இறங்கி ரொம்ப வந்து சூப்பராக இருக்கும். நமக்கு பார்க்கவும் சர்வ் பண்ணவும் ரொம்ப வந்து சூப்பராக இருக்கும். பாருங்கள், எல்லாமே நல்லா வந்து வறுத்து எடுத்தாச்சு. நம்ம மீன்லேயும் வந்துட்டு இதே மாதிரி பண்ணலாம். ரொம்ப வந்து சுவையாக இருக்கும். சூப்பரான ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பாய்.